சரியா திருப்பூர்லேருந்து வரேங்க, பாண்டியனர்லேருந்து. மேரேஜே 10 வருஷம் ஆச்சுங்க. குழந்தைக்கா நிறைய பக்கம் போய் 4-5 வருஷம் சுற்றி நிறைய ஆஸ்பத்திரி போகணுங்க. ஒன்று செக்கத்தாருங்க, டிவியில் ஆட் பார்த்து போன வருஷம். அப்புறம் செகண்டே ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு செகண்டே தான் வந்து போன வருஷம் வந்து டாக்டர் அரவிந்த் சார், ரேஷ்மா மேடம் பார்த்தோம். அவங்க நல்லா பேசி இது பண்ணாங்க, எங்களை நம்பி கொடுத்தாங்க. அப்புறம் உங்களுக்கு அடுத்த தீபாவளிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை எடுத்துக்காருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 2 பசங்க பிறந்திருக்கு. என் பேர் கௌசல்யாங்க. 10 வருஷம் ஆச்சு. நாங்களும் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேங்க. ஆனால் ஐஓஐலாம் ஒரு ஹார்ட் டைம் பக்கம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 6 வருஷம் ஆகலை. 2 டைம் பண்ண நின்றுச்சுங்க. ஆனால் வந்து அது க்ரோத் இல்லைன்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்போது எதனாலன்னு கேட்டதுக்கு ரீசன் யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. எதனால வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் கடைசியாக அப்புறம் இங்கே கரெக்டாக திருப்பூர் பிரான்ச் ஆரம்பித்தாங்க. சரி இங்கே வந்து பார்க்கலான்ட்டு தான் வந்தாங்க. சரி இதில் சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகும், உங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ளே அடுத்த தீபாவளிக்குள்ளே உங்கள் கையில் கண்டிப்பாக குழந்தை இருக்கும், நம்பி இதில் வாங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்புறம் உடனே ஐவிஎஃப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அடுத்த தீபாவளிக்குள்ளே 2 குழந்தையும் வந்துருச்சுங்க. சந்தோஷமாக இருக்கு. என் பேர் ரம்யா, நான் திருப்பூர்லேருந்து வரேன். இவங்க எங்கள் அக்கா தான். வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை டாக்டர் இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இது பண்ணுறாங்க. நல்லா எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. இவங்க நினச்சது வந்து வேறு மாதிரி இருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு மாதிரி தான் இருக்குது. எல்லாம் இந்த 2 குட்டி வந்து கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. யாரு கேட்டாலும் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் தான் சொல்கிறது. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தையாயிடும் இவளுக்கு என் தங்கச்சியை பார்த்தீங்கன்னா மேரேஜ் 3 இயர்ஸ் ஆச்சுங்க. நான் எங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன், இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ட்ரீட்மெண்ட்டு பராமரிச்சு போயிட்டு இருந்தேன். இங்கே வர சாப்பிட அவர் பெரியவங்க அவன் சரியா பேச இங்கே வந்து கண்டிப்பாக பரவாயில்ல. ஏன் 10 வயசு நடக்கலாம் சரியா வராது. எங்கே பார்த்த ஒன்றும் சரியா இங்கே வந்து நல்லா பரவாயில்ல. பேரனோட வந்துட்டாங்க. நன்றிக்கு பேசணுமா இருக்கலாம். வணக்கங்க. கௌசல்யாவும் பெரிய மகங்க, ரம்யா சின்ன மகங்க. 10 வருஷம் கழிச்சு இப்போ 2 குழந்தை பிறந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. மகள் 3 வருஷமாச்சுன்னு குழந்தைங்க எல்லோரும் கேட்டது இருக்கிறாங்க, என்ன குழந்தை இல்லையான்னு. எனக்கு அதை பற்றியும் இப்போ கவலையே இல்லைங்க. இந்த மாதிரி குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறாங்களே, ஏன்னா நம்மளுக்கு என்ன பயம், பணம் செலவு பண்ணால் குழந்தையாச்சு. அந்த மாதிரி ஒரு பயம் இல்லாத எனக்கு நம்பிக்கையாக இருக்குதுங்க, ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. யார் கேட்டாலும் இப்போ எனக்கு அது லட்சியம் எடுத்துக்கிறது இல்லைங்க. நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி குழந்தை உண்டாயிடுச்சு, எத்தனை கஷ்டப்பட்டுதுங்க, அது பலன் கிடச்சிருச்சு. சந்தோஷமாக இந்த குழந்தைய வளர்த்துனா போதுங்க. நம்ம அவளுக்கு சின்ன வழக்கமும் அந்த மாதிரி குழந்தைய ரெடி ஆகிட்டா நம்ம சந்தோஷமாக இருக்குங்க. அது பயம் இல்லைங்க எனக்கு. இதெல்லாம் யார் கேட்டாலும் எனக்கு மனசில் ஒரு அங்கெல்லாம் படுறது இல்லைங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி நவீன காலமாக இருக்குது, எதுக்கு பயப்படணும்?